السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ارحموا من في الأرض يرحمكم من في السماء، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இன்னுயிர்களை நித்தமும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆ எனும் உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலக அளவிலும் சரி, தேசத்தின் அளவிலும் சரி, நாம் வாழக்கூடிய மாநிலம், பகுதிகள் என்று எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, நலிவுற்ற மக்களுக்கு எதிராக பல்வேறு கொடுமைகளும் அநீதங்களும் கட்டமைத்து விடப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளும் சரி, நாம் வாழக்கூடிய பகுதிகளில் இருந்து உலக அளவிலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரி, நமக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை எடுத்து கூறுகின்றது. இந்த எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, முஸ்லிம்களாக, முஸ்லிம் சமூகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரின் மீதும் பாரங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தோள்களின் மீது பல்வேறு வகையான பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளை உணரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி, அவசர காலகட்டமாக இருக்கிறது. இனியும் நாம் நம்முடைய பொறுப்புகளை உணராது போனால், இனியும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அந்த பாரங்களை உணர்ந்து அதற்கு தோதுவாக நம்முடைய முயற்சிகளை, செயல் திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடும் என்கிற ஒரு அழுத்தம் திருத்தமான செய்தியைத்தான் இன்றைக்கு உலகிலே தொடங்கி நாம் வாழக்கூடிய பகுதிகள் வரைக்கும் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நமக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, நாம் மாறாமல் எதையும் மாற்ற முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றம் என்பது நம்மிலிருந்து துவங்க வேண்டும். சமூக மாற்றம் என்பது குடும்பத்தினுடைய மாற்றத்திலே அடங்கி இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய மாற்றம் என்பது தனி மனிதர்களுடைய மாற்றங்களிலே அடங்கி இருக்கிறது. தனி மனிதன் மாறாமல் ஒரு குடும்பம் மாறுவதில்லை. ஒரு குடும்பம் மாறாமல் அந்த குடும்பம் நிலை பெற்றிருக்கிற ஒரு சமூகம் மாறுவதில்லை என்பதுதான் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எனவே மாற்றங்களை நோக்கி, பல்வேறு வகையான முயற்சிகளை நோக்கி தனி மனிதர்களாக ஒவ்வொரு முஸ்லிமும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம், தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. எதிலெல்லாம் மாற்றங்கள் வர வேண்டும், முஸ்லிம் சமூகம் எதிலையெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்த்திருக்கிறது, எதிலையெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிறது என்று நீங்கள் பரிசோதித்தால் எல்லா விஷயங்களிலேயும் முஸ்லிம் சமூகம் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது.
கல்வியிலே மாற்றம் வேண்டும், குடும்ப கட்டமைப்பிலே மாற்றம் வேண்டும், பொருளாதாரத்திலே மாற்றம் வேண்டும், அதே போல மார்க்கத்தை பேணக்கூடிய விஷயத்திலே மாற்றங்கள் வேண்டும், இபாதத்துகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்திலே மாற்றங்கள் வேண்டும், தங்களுடைய சொந்த திறன்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திலே மாற்றங்கள் வேண்டும். இப்படியாக எல்லா விஷயத்திலையும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக, தனிநபர்களுடைய குணநலன்கள் ரீதியாக, இப்படி எதிரே எடுத்து பார்த்தாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு தேவை இருக்கிறது, மாற்றத்திற்கான அவசியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களை, இதிலே முதன்மையாக வைத்து பேசுவதென்றால், இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாளர்கள் வெளியிலே இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல. வெளியிலே இருப்பவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அல்ல. முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு வெளியிலே இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாத நபர்களிடத்திலே தீர்வை தேடி நிற்பது அர்த்தமானதும் அல்ல. இஸ்லாத்திலே எல்லா தீர்வும் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் தாங்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாமே தீர்வை தருகிற போது, நாம் தான் அதற்கு தீர்வு என்கிற போது, அந்த தீர்வு என்ன என்பதை அலசி ஆராய்ந்து அதை நோக்கி பயணிப்பது, நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன என்று சிந்திப்பதுதான் அறிவார்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் எல்லா விஷயத்திலேயும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதிலே முதன்மையாக சொல்வதென்றால், கட்டம் கட்டமாக பல விஷயங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே முதன்மையானது குணரீதியான மாற்றங்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளில் போராட்ட களத்தில் நின்று வக்ஃப் சார்ந்த ஒரு உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் கூட அதிலே பங்களிப்பு செய்பவர்களுடைய சதவிகிதம் எவ்வளவு, எத்தனை பேர் அதிலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அது சார்ந்த விழிப்புணர்வுகள் முஸ்லிம் சமூகத்திடத்திலே இருக்கிறது, அதிலே பங்களிப்பு செய்யாமல் இருக்கிற ஒரு பெரும்பகுதி சதவீதம் கொண்ட முஸ்லிம்கள் பங்களிப்பு செய்யாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணி என்ன என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அதற்கு முதல் காரணியாக வந்து நிற்பது குணம் சார்ந்த பிரச்சனைகள் தான். குணரீதியாக அவர்களிடத்திலே அதற்கான மனோநிலைகள் இல்லை. அதிலே மிக குறிப்பிட்டு சொல்வதென்றால், ஒரே ஒரு குணத்தை பற்றி தான் இந்த ஜுமாவினுடைய சுருக்கமான நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளலாம், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மிக முக்கியமாக, என்ன நடந்தாலும் சரி, நான் என்னுடைய வேலையை பார்த்துக் கொள்வேன் என்கிற சுயநல போக்குதான் இன்றைக்கு பலரும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே கூட அதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பெரும்பகுதி மக்கள் தாண்டோட்டித்தனமான ஒரு நிலையை நோக்கி இருப்பதற்கான அடிப்படை காரணி சுயநலம் என்பது. அன்பானவர்களே, எனவே குணம் சார்ந்த விஷயங்களை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் முதன்மையாக இருக்கிறது. சமூக மாற்றத்திற்கான உழைப்பாளர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய குணங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். குணங்கள் மிக அவசியமானது. குணம் என்று பேசும் பொழுது ஏதோ சேவை மனப்பான்மையாக சிலவற்றை செய்து கொண்டு செல்வதல்ல. எந்தெந்த குணங்களை எல்லாம் இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ அந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். எந்தெந்த குணங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய நலனுக்கும் இஸ்லாமியர்களுடைய நலனுக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடியதோ அந்த குணங்களை விட்டு வெகு தூரத்திலே இருக்க வேண்டும். அது ஒரு சத்திய விசுவாசியினுடைய மிக முக்கியமான கடமையாக இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. என்கிற போது குணம் சார்ந்து யோசித்தால் இன்றைக்கு இருக்கக்கூடாத மிக முக்கியமான ஒரு குணத்தை அத்தனை பேரும் பிடித்துக் கொண்டு வாழ்கிற மிக மோசமான ஒரு காலகட்டம் இது. அதிலே ஒன்றுதான் சுயநலம் என்பது. தான் ஒன்று, தன் காரியம் ஒன்று, தன் காரியம் நடந்தால் போதும் என்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது அல்லவா, அது மிக மோசமான குணமாக இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே அந்த குணத்தை நாம் வென்றெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சுயநலம் என்பது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. சமூக நலன்களுக்கும் சரி, குடும்பத்தினுடைய நலன்களுக்கும் சரி, பாதிப்பை ஏற்படுத்துகிற தீய குணங்களிலே மிக முக்கியமான ஒன்றாக சுயநலம் என்பது இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த அளவு தூரம் சுயநலம் முஸ்லிம் சமூகத்திடத்திலே குறையோடி இருக்கிறது என்றால், எல்லா விஷயங்களிலேயும் சுயநலத்தோடு செயல்படுகிற ஒரு மனப்பான்மை. வாகனம் ஓட்டுவதில் சுயநலம், வரிசையில் இருப்பதில் சுயநலம், உணவு உண்பதில் சுயநலம், உறவை பேணுவதில் சுயநலம், சொத்து பிரிப்பதில் சுயநலம், வியாபாரத்திலே சுயநலம், வீடு கட்டுவதில் சுயநலம்,
அதே போல குழந்தை வளர்ப்பிலே சுயநலம், மனைவியை பார்ப்பதில் சுயநலம், இப்படி எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தான் நினைப்பது நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே மேலோங்கி இருக்கிற மிக தீய குணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் சுயநலம் கொண்ட ஒரு சமூகம் எப்போதும் முன்னேறுவது கிடையாது. சுயநலம் எந்த சமூகத்திடத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அந்த சமூகம் முன்னேறுவது கிடையாது. சுயநலம் சுட்டரிக்கப்பட வேண்டிய மிக மோசமான குணம் என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. பொது நலத்திற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. பிறர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமாக இஸ்லாம் எடுத்து இயம்பியதனுடைய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், பிறர் நலம் பேணக்கூடிய நிலை எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நல்லவைகள் நடப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அந்த சமூகம் தான் மேலே வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாத ஒரு சமூகம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எங்கெல்லாம் முன்னேற்றங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அடுத்தவர்களை பற்றிய நலன்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அது இஸ்லாமியர்களிடத்தில் அல்ல, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கையாளர்கள், அசத்திய கொள்கையாளர்களிடமும் கூட தான் சார்ந்திருக்கிற நபர்களோ தன்னுடைய கொள்கையோ தன்னுடைய கொள்கையாளர்களோ மேலே வருவதற்கு அவர்கள் தன் கொள்கையாளர்களோடு உள்ள அந்த நலன் சார்ந்து சிந்திக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். இன்றைக்கு அது முஸ்லிம் சமூகத்திடத்திலே இல்லாமல் போனதனுடைய விளைவு, பிறர் நலம் என்பது மிக குறைவாக போனதனுடைய விளைவாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது தடைபடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அறிவுரைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளும் அதனுடைய வாழ்வியல் தத்துவங்கள் எல்லாமே பிறர் நலம் சார்ந்து இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் சுயநலத்தை பெருமானார் நயவஞ்சகத்தோடு சுட்டிக்காட்டினார்கள். அது ஒரு முனாஃபிக்குடைய பண்பு. முனாஃபிக்குகள் தான் தனக்கு என்ன விருப்பமாக இருக்கிறதோ அது நடந்தால் போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் பொது நலம் என்பது ஒரு இறை நம்பிக்கையினுடைய அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக எடுத்து நடப்பதற்கு தயாராக இருக்கிறேன், அதற்கான உறுதிமொழியை உங்களிடத்திலே கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று நபித்தோழர் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்து நின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வையும் இஸ்லாத்தையும் ஏகத்துவ கொள்கையையும் ஏற்றுக்கொள்வது உறுதி என்றால் அதற்கான ஒரு நிபந்தனை இருக்கிறது என்று சொல்லி அந்த நிபந்தனையாக பெருமானார் சொன்ன வார்த்தை, பெருமானார் சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்கள் பிறர் நலம் நாடுபவர்களாக இருக்க வேண்டும், பிறருடைய நலனில் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும். அது நீங்கள் இஸ்லாத்தை கொள்வதற்கான மிக முக்கியமான நிபந்தனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்லி அவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த நிலைக்கு அவர்களை உயர்த்தி கொண்டு வந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இங்க நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு நபித்தோழர் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற போது பெருமானார் நிபந்தனையாக எதை சொல்லவில்லை, தொழுகையை நீங்கள் கடைபிடிப்பது சொன்னார்கள். தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அந்த நிபந்தனைகளுடைய வரிசையில எதுவும் இடம்பெற வேண்டும். பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாக நான் இருப்பேன் என்கிற அந்த உறுதிமொழியும் அதிலே இருந்தால்தான் நீங்கள் முஸ்லிம், அப்போதுதான் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்கிற செய்தியை பெருமானார் ஒருவன் ஈமான் உள்ளவன் என்பதற்கான அடையாளத்திலே பிறர் நலம் பெறுவதையும் கொண்டு வந்தார்கள் என்றால் அதற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நடப்பு வாழ்க்கையில், நடைமுறையில் நாம் அவற்றையெல்லாம் எந்த அளவு தூரம் உயர்த்தி படிக்கிறோம் என்கிற ஒரு பரிசோதனை நமக்கு வேண்டும். நம்ம வாகனங்களிலே பயணிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், மிக வேதனையாக இருக்கிறது. அடுத்தவர்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, நான் போகக்கூடிய பாதை எனக்கு வழிவிட வேண்டும், அவ்வளவுதான். என்னுடைய சொந்த காரியங்கள் நடக்க வேண்டும், அவ்வளவுதான். என்னுடைய சுய விருப்பங்கள் நடக்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு யாரை புண்படுத்தினால் என்ன, யாருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் என்ன, யார் வேதனைப்பட்டால் என்ன, யார் அழுதால் என்ன,
யார் எப்படியானால் என்ன என்கிற போக்கு அது ஒரு சத்திய விசுவாசியுடைய போக்கு அல்ல. அது ஈமானுடைய அடையாளம் என்ன அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் உத்தம நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து நிபந்தனையாக ஈமானுக்கான அடையாளமாக பிறர் நலம் பேணுவதை எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்பதுதான். பிறர் நலம் என்றால் என்ன? பிறர் நலம் பெறுவது என்றால் அறிஞர்கள் அதற்கான விளக்கம் எப்படி தருகிறார்கள்? நிறைய விளக்கங்களை அறிஞர்கள் கொடுக்கிறார்கள். தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் எவன் விரும்புகிறானோ அவன் பிறர் நலம் பேணுகிறான். அதே ஒரு பெண் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரிக்கும் தன் முஸ்லிமான பெண்ணுக்கும் விரும்புகிறாள் என்றால் அவரிடத்திலே பிறர் நலம் பேணக்கூடிய பண்பு இருக்கிறது. பிறர் நலனை கெடுக்காமல் அடுத்தவர்களுடைய நலனில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நடந்து கொள்பவன் பிற நலம் பெறக்கூடிய நபராக இருக்கிறார். அடுத்தவர்களுடைய நலன்களுக்காக, அடுத்தவர்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்பவன் பிற நலம் பெறும் பண்பாளனாக இருக்கிறான். தம்மால் அடுத்தவர்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்பட்டு விடக் கூடாது என்று பார்த்து பார்த்து தன் காரியங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவன் பிற நலம் பெறக்கூடிய குணம் படைத்தவனாக இருக்கிறான். அறியாமையை நீக்கி ஒருவருக்கு அறிவு கொடுப்பது கூட பிறர் நலம் சார்ந்த விஷயம் என்று அறிஞர்கள் சொல்கிற அளவிற்கு பிறர் நலன் என்கிற அந்த வார்த்தைக்கு விரிவான பொருள் இருக்கிறது என்றால் இதெல்லாம் நம்மிடத்திலே இருக்கிறதா? இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா? முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் தான் நாம் அத்தனை பேரும். இங்கே குடும்பம் இருக்கிற யாரும் முஸ்லிம்கள் முன்னேற வேண்டும், அது முன்னேறக்கூடாது என்கிற கருத்து கொண்டவர்கள் அல்ல. முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய எண்ணம் இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது, எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் நம்மிடத்திலே இருக்கிறதா? அந்த முன்னெடுப்புகளின் முதன்மையானது குணரீதியான மாற்றம் வர வேண்டும். நம்மிடத்திலே கசடுகளை வைத்துக் கொண்டு, நம்மிடத்திலே தீய குணங்களை வைத்துக் கொண்டு சமூகம் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அதே போல ஒரு அறியாமை எதுவும் கிடையாது. தனிநபர் மாறினால் மட்டும்தான் குடும்பமும் சமூகமும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறும். அதிலே மிக முக்கியமானது சுயநலமற்ற நபர்களாக ஒவ்வொரு சத்திய விசுவாசியும் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் சுயநலத்தை மாய்த்து சுயநலமற்ற தன்மையோடு ஒரு அடியான் நடந்து கொள்ளும் பொழுது, பொது நலத்தை பிற நலத்தை காக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற அந்தஸ்தும் உயரியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், ஒரு அடியான் அடுத்தவர்களுடைய நலனுக்காக பிரார்த்திக்கிறான், அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் போக வேண்டும் நீங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த முஸ்லிம்களுடைய நலனுக்காக பிரார்த்திக்கிறான். வறியவர்களுடைய அந்த கஷ்டங்கள் போக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இருகரம் எழுதினால் மலக்குகள் இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய அடியானுக்காக இரு கரங்களை உயர்த்துகிறார்கள். இவன் எதையெல்லாம் கேட்கிறானோ, இந்த அடியான் யாருக்கெல்லாம் எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறானோ, எந்தெந்த நலன்களுக்காக வேண்டி எல்லாம் பிரார்த்திக்கிறானோ, இறைவா அந்த நலன்களை எல்லாம் இவருக்கும் கொடு என்று மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள். ஹதீஸினுடைய வார்த்தையில் சொல்வதென்றால் மலக்குகள் அந்த அடியானுக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு உனக்கும் இது போன்று கிடைக்கட்டும், உனக்கும் இது போன்று கிடைக்கட்டும் என்று அவன் கேட்கிற ஒவ்வொரு பிறருக்காக அவன் கேட்கிற ஒவ்வொரு நலன்கள் விஷயத்திலையும் மலக்குகள் அவனை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கும் இதை தரட்டும், உனக்கும் இதை தரட்டும் என்று. என்ன சுருக்கமான கருத்து என்ன? நாம் எந்த அளவு தூரம் அடுத்தவர் மீது அக்கறை கொள்கிறோமோ மலக்குகளுடைய துஆக்களுக்கு பாத்திரமானவர்களாக மாறுகிறோம். ஒரு உதாரணத்திற்கு சொல்வதென்றால், பலஸ்தீன மக்களுக்காக கையேந்தி இறைவாங்கி நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு நீ தீர்வை கொடு என்று பிரார்த்தித்தால் நமக்கான பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தீர்வை கொடுக்கிறார். இறைவா அந்த குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு நீ உணவழி என்று பிரார்த்தித்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் உணவை கொடுக்கிறார். இறைவா அந்த மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், கடும் கஷ்டத்திலே இருக்கிறார்கள், கடுமையான வேதனைகளை அனுபவிக்கிறார்கள், அந்த வேதனைகளை எல்லாம் நீ துடைத்து விடு என்று பிரார்த்தித்தால் நம்முடைய வேதனைகளை துடைக்க வேண்டும் என்று மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள். இறைவா முன்பிருந்தது போன்ற சுபிட்சமான வாழ்க்கையை அந்த மக்களுக்கு கொடு என்று பிரார்த்தித்தால் அதே போன்று இவருக்கும் கொடு என்று மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள். சிறையில் வாழக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் காலங்காலமாக கடும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இறைவா அவர்களுக்கு விடுதலையை கொடு என்று பிரார்த்தனை செய்தால் மலக்குகள் இறைவா இந்த அடியானுக்கு அவன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடு என்று பிரார்த்திக்கிறார்கள்.
இப்படி நாம் இதை விரிவாக சொல்லிக் கொண்டே செல்லலாம். இங்கே நாம் புரிய வேண்டியது, பிறருக்காக, பிறர் நலனுக்காக நாம் எந்த அளவு தூரம் செயல்படுகிறோமோ அந்த அளவு தூரம் மலக்குகளுடைய பிரார்த்தனைக்கு உரியவர்களாக மாறுகிறோம். மலக்குகள் நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆமீன் சொல்கிறார்கள், உனக்கும் அது போல கிடைக்கட்டும் என்கிறார்கள். இந்த ஹதீஸ் அப்படி ஆப்போசிட்டா பார்க்கணும். யார் தனக்காக வேண்டி மட்டும் பிரார்த்திக்கிறாரோ, யார் தன் காரியம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாரோ அவருக்கு எந்த ஆமீனும் சொல்வதில்லை, எந்த மலக்கும் வருவதில்லை, எந்த மலக்கும் அருகாமையிலே அமர்வதில்லை. அதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கிறது? இறைவா எனக்கு பொருளாதாரத்தை கொடு, இறைவா நான் முன்னேற வேண்டும், இறைவா என் பிள்ளைகளை செழிப்பாக்கு, இறைவா என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இறைவா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும், இறைவா என் வியாபாரத்தில் பறக்கத்து கிடைக்க வேண்டும். எல்லாம் எனக்கு 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 என்றுதானே நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கிறது. பொது பிரார்த்தனைகள் எந்த அளவு தூரம், எத்தனை சதவீதம் நம்முடைய பிரார்த்தனைகளில் அதிகப்படுகிறதோ அந்த அளவு தூரம் நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் மலக்குகள் பார்த்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ் பார்த்துக் கொள்கிறார் என்பதை மனப்பூர்வமாக நம்பக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகம் விரைவாக முன்னேற்றத்தை நோக்கி நகரும் என்பதுதான் இவ்வளவு தூரம் நாம் பேசக்கூடிய செய்திகளுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதனால்தான் ஈமானுடைய அடிப்படையை சொல்லக்கூடிய நபிமொழி, அல் ஈமான் ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. அதனுடைய உயர்தரம், உயர்ந்த அந்த அந்தஸ்து என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவிற்கானது. அதனுடைய தாழ்ந்த தரம் இமாதத்துல் அதா அனி தரீகை, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றி வைப்பது, அதனை நீக்குவது. இது ஈமானுடைய அடையாளங்களிலே ஒன்றாக ஈமானை போதிக்கக்கூடிய நபிமொழிகளின் அடிப்படையான நபிமொழிகளில் இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள் என்றால் எத்தனையோ செய்தியை சொல்லியிருக்கலாம். ஈமானுடைய கிளைகளை சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹையும் இமாதத்துல் அதா அனி தரீகை, பாதையில் இருந்து இடையூறு தரக்கூடிய பொருட்களையும் அகற்றுவது ஈமானுடைய அடையாளங்கள். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய பிரதானமான கிளை என்று பெருமானார் இந்த 3 விஷயங்களை மட்டும் அடையாளப்படுத்தி அதிலே ஒரு விஷயமாக அடுத்தவர்களுடைய நலன்களில் அக்கறை செலுத்துவதை அதிலே ஈமானோடு இணைத்து இருக்கிறார்கள் அந்த நபிமொழிகள் என்றால் எவ்வளவு தூரம் இஸ்லாம் இதற்கு முக்கியத்துவம் தருகிறது, பெருமானார் இந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இன்றைக்குள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வை விரும்புகிற முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிற அங்கம் வகிக்கிற நம்ம எல்லோரும் நம்முடைய குணங்களை பற்றி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் நல்ல குணம் படைத்தவனா, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனா, பொதுநலம் சார்ந்து சிந்திப்பவனா, அடுத்தவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவனா, இப்படியான குணம் என்னிடத்தில் இருந்தால் அது எனக்கும் கிடைக்கும், சமூகத்திற்கும் கிடைக்கும். சத்தியம் அதுதான். நீங்கள் கொஞ்சம் காலம் அப்படி வாழ்ந்து பாருங்கள். நாம் அத்தனை பேரும் கொஞ்ச காலம் அடுத்தவர்களுடைய நலனுக்காக வாழ்ந்து பார்ப்போம். நமக்கு நடப்பது நடக்கிறதா இல்லையா என்பதை நிச்சயமாக நம்மால் யூகிக்க முடியும். அதுவாக நடக்கும். நமக்கு நடப்பது எப்படி என்றே நமக்கு தெரியாமல் நடக்கும். நீங்கள் அடுத்தவர்கள் நலனில் அக்கறையை செலுத்தினால், பொது நலம் சார்ந்து சிந்தித்தால், இந்த அடிப்படையிலே தான் இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால்தான் நபியாக வருவதற்கு முன்னாலேயே, நபியாக நுபுவத்துடைய அந்த பொறுப்பை சுமப்பதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது நலம் சார்ந்து சிந்தித்தார்கள். பொது நலத்தோடு யார் செயல்படுகிறார்களோ அவர்களோடு இணைந்து தானும் செயல்படுவதை விருப்பப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக என்று சொல்லக்கூடிய ஒரு மன்றம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில், இளமை பருவத்தில் மக்காவிலே அப்படி ஒரு மன்றம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த மன்றத்தை சார்ந்தவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதை செயல் திட்டமாக கொண்டிருந்தார்கள். மக்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த நல்ல மக்களோடு, அந்த மன்றத்தோடு தானும் இணைய வேண்டும் என்று விருப்பப்பட்டு தன்னை அதிலே ஒரு அங்கமாக இணைத்துக் கொண்டு நுபுவத்திற்கு முன்னாலேயே சமூக பணிகளை முன்னெடுத்தவர்கள் சத்தியத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியாக வர்றதுக்கு முன்னாலேயே, உபதேசங்களை அவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்னாலேயே சமூக பணி சார்ந்து சிந்தித்திருக்கிறார்கள் பெருமானார். குர்ஆன் 3 கூட்டத்தாரை பற்றி அறிமுகம் செய்கிறது. 3 வகையான கூட்டத்தார். முதல் கூட்டத்தார் பாவம் செய்யக்கூடிய கூட்டத்தார். இரண்டாவது கூட்டத்தார் பாவம் அவர்கள் செய்யவில்லை, பாவம் செய்யாமல் தவிர்த்திருந்தார்கள். ஆனால் பாவம் செய்யக்கூடிய மக்களை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் பாவம் செய்து கொள்ளட்டும், அவர்களை பற்றி எந்த சிந்தனையும் கொள்ளாத பாவம் செய்யாத கூட்டத்தார். மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை குர்ஆன் குறிப்பிடுகிறது. பாவமும் செய்யவில்லை, யாராவது பாவம் செய்தால் அந்த பாவம் செய்யக்கூடிய மக்களை பாவத்திலிருந்து மீட்டு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தார்.
இந்த கூட்டம் 3 கூட்டத்தாரில் முதல் 2 கூட்டத்தார் தோல்வி அடைந்தவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமானவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய வேதனை குறித்தானவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. 3ஆவதாக சொல்லப்பட்ட பாவம் அவர்களும் செய்யவில்லை. எங்காவது பாவங்கள் நிகழ்ந்தால், யாராவது தவறுகளில் ஈடுபட்டால், யாராவது வழிதவறி நடந்தால் அவர்களை நெறிப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய பண்பாளர்களாக இருந்த இந்த கூட்டத்தார் தான் வெற்றி பெற்றவர்கள். அவர்களுக்குத்தான் இறைவனுடைய உதவி இருக்கிறது என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, நாம் சிலரை வெற்றியாளர்களாக ஆக்கினோம், பாதுகாத்தோம். மக்கள் தவறிலே ஈடுபடும் பொழுது, பாவத்திலே ஈடுபடும் பொழுது அவர்களுடைய அந்த பாவத்திலிருந்து தடுத்தவர்கள், தாங்கள் தவிர்த்திருந்ததோடு சேர்த்து மக்களையும் பாவத்திலிருந்து தடுத்தவர்கள் இந்த கூட்டத்தார் வெற்றி பெற்றவர்கள் என்று குர்ஆன் பறைசாற்றுகிறது. எனவே அன்பானவர்களே, இங்கே இந்த எல்லா வசனங்களும் நபிமொழிகளும் இஸ்லாமிய வழிகாட்டல்களும் நமக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை சொல்கிறது. ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது நீங்கள் சுயநலமாக இருக்கிற காலம் வரைக்கும் சாத்தியப்படாது. பிற நலம் சார்ந்து சிந்திக்கும் பொழுது, பொதுநலத்தோடு நீங்கள் செயல்படும் போதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கும், வளமான வாழ்வை நோக்கி நீங்கள் நகர முடியும். அல்லாஹ்வுடைய வேதனை பார்வையில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை இஸ்லாம் இது போன்ற வழிகாட்டுதல்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதனால்தான் முன்னோர்கள் இதை இலக்காக கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தொடங்கி அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், எல்லா வரலாறுகளையும் நீங்கள் புரட்டி பாருங்கள். யாருமே தங்களுக்காக வாழவில்லை. பல நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வேதனைப்படுகிற தருணம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. அவர்களுடைய அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. ஒருமுறை ஃபாத்திமா நாயகி அவர்கள் அவர்களுடைய அன்பு தந்தை தலையிலே புழுதி படிந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்த பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, அன்பு தந்தையே, உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்றாடினால், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கான கோரிக்கைகளை வைத்தால் ஒரு நொடி பொழுது போதும் அல்லாஹ் உங்களுக்கான காரியங்களை நிறைவேற்றி தருவதற்கு பேராவல் கொண்டவனாக இருக்கிறான். அவனுடைய ஹபீபாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க கூடாது? இவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு எதற்கு? இவ்வளவு வேதனைகள் உங்களுக்கு எதற்கு என்று கேட்கிற பொழுது, நேற்றைய தினத்திலே கூட ஒரு திருமணத்திலே ஒரு அற்புதமான செய்தியை சுட்டிக்காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் 3 நாட்கள் உணவே உண்ணாத, அவருடைய குடும்பத்தினுடைய எந்த உறுப்பினர்களும் உணவே உண்ணாத காலகட்டம் இருந்திருக்கிறது. 1 மாத காலம் வரைக்கும் பெருமானாருடைய பரிசுத்தமான இல்லத்தில் அடுப்பு எரியாத காலகட்டங்களில் எல்லாம் இருந்திருக்கிறது. இந்த எல்லா காலகட்டங்களையும் கடந்து பெருமானார் செய்தது என்ன? இந்த சமூகத்திற்கான பணி, பெருமானாருடைய அந்த சமூகத்திற்கான என்ன மேலோட்டம் என்பது நாளை மறுமை வரைக்கும் தொடர்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? எல்லோரும் யானப்சி யானப்சி என்று இருக்கும் பொழுது பெருமானாருடைய நாவுகள் மட்டும் யா உம்மத்தி என்று முழங்கும் அல்லவா? எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே நபியினுடைய வழிகாட்டுதல்களில் இருந்து நீங்கள் தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்த முன்மாதிரி மிக்க முன்னோர்கள், அவர்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக மாறியதற்கு பின்னால் அவர்களுடைய குணங்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறது. அந்த குணத்திலே மிக முக்கியமான ஒரு குணமாக பொதுநலம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்தவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுயநலத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நான் என்னை பற்றி சிந்தித்தால் இந்த சமூகத்தினுடைய நலன் என்பது சாத்தியப்படாது, இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது சாத்தியப்படாது என்று நினைத்ததனுடைய விளைவுதான் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்காக தங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் உருவெடுத்தார்கள். அந்த தேவை சமகால முஸ்லிம்களுக்கு இருக்கிறது, குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அந்த குணங்களை வளர்த்துக் கொள்ளாமல் கடந்த கால முன்னோர்களுடைய அப்படிப்பட்ட முன்மாதிரிகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கைகளாக அதை மாற்றாமல் நிச்சயமாக சமூக முன்னேற்றம் என்பது சாத்தியப்படாது. நாம் எல்லாரும் தனிநபர்களாக வெற்றி பெற வேண்டும் என்றால், என்னுடைய குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் செய்ய வேண்டியது, நான் கடந்த வாரங்களிலே கூட சொல்லியது உண்டு, முஸ்லிம் சமூகம் ரிவேர்ஸ்ல இருந்து சிந்திக்கணும். அப்போ இப்ப எப்படி போயிட்டு இருக்கிறோமோ அதுல அப்படியே ஆப்போசிட்ல இருந்து வரும். இப்ப எப்படி போயிட்டு இருக்கிறோம்? முதல்ல என் காரியம், அதுக்கப்புறம் குடும்பம், அப்படியா என் காரியம் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு அப்படிதான் இருக்கிறோம். எனக்கு ரிலாக்ஸ் இருந்தா நான் குடும்பத்தை நல்லா கவனிக்கிறேன், இல்லைன்னா குடும்பத்தோட அட்டாச்மெண்டோட இருக்க மாட்டேன். இதுதான் அடுத்து. அதுக்கப்புறம் அதெல்லாம் போல ஏதாவது வாய்ப்புகள் கிடைத்தால் சமூகத்திற்காக வேண்டி செயல்படுவேன். இதுதான்
ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அப்படி ஆப்போசிட் வந்து வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சமூகம், அப்புறம் குடும்பம், அப்புறம் என்னுடைய நலன். இந்த நிலைக்கு நாம் மாற வேண்டும். அதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல். நீங்கள் இப்படி மாறி வந்தால் என்னுடைய நிலையை பற்றி நான் சிந்திக்க கூடாதா? அப்படியா அர்த்தம்? என் குடும்பத்தை பற்றி நான் சிந்திக்க கூடாதா? இல்லை, அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. நீங்க சிந்திக்கவே வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீங்கள் சமூகத்தை பற்றி சிந்தித்தால் உங்களுடைய காரியம் தன்னால் நடக்கும். உங்கள் குடும்பங்களின் காரியங்களுக்கு அல்லாஹ் உதவ போதுமானவன். அல்லாஹ் அந்த உதவிகளை உங்களுக்கு கண்கூடாக காட்டி கொடுப்பான். வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹி. ஒரு சகோதரன், ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு, தன் முஸ்லிமான சகோதரனுக்கு உதவியாக இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவியாக இருக்கிறான் என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஒருபோதும் பொய்யானதாக இருக்காது. பெருமானார் சொன்ன இந்த வார்த்தைகளும் பொய்யானதல்ல என்கிற நம்பிக்கை கொண்ட நாம் சமூகத்திற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. முன்னோர்களுடைய வரலாறுகளிலே இப்படி எழுதுகிறார்கள். ஹைசமா என்கிற ஒரு பெரியார் இருந்தார். அவர் பள்ளிவாசலுக்கு வரும்போது பண முடிச்சுகளோடு வருவார். பண முடிச்சுகளோடு வந்து ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொள்வார். பள்ளிவாசலுக்குள் வருபவர்களை பார்ப்பார். வரக்கூடிய நபர்கள் ஆடை மிக மோசமான நிலையில் கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு வறியவர்களாக யாரேனும் வந்தால் தான் கொண்டு வந்திருக்கிற பண முடிச்சுகளில் ஒரு முடிச்சை அந்த அடியார்களிடத்திலே கொடுப்பது அந்த ஹைசமா என்கிற ஒரு பெரியாருடைய வழமையாக இருந்தது என்று எழுதுகிறார்கள். அடுத்தவர்களை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு மிக பிரபலமான ஒரு சம்பவம் இருக்கிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இல்லத்தை திறந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். என் இல்லம் எப்போதெல்லாம் திறந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் என் அனுமதியின்றி உள்ளே வந்து வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்களை உரிமையோடு எடுத்து சாப்பிடுவதற்கான அந்த சுதந்திரம், அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது என்கிற அறிவிப்பை, பொது அறிவிப்பை செய்தவர்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே கழிவறையில் அவர்கள் இருக்கிறார்கள். கழிவறையில இருக்கும் பொழுது ஒரு நபர் உள்ளே நுழைந்து உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு அங்கே இருந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு உணவு கட்டிலுக்கு கீழே இருக்கிறது ஒரு பாத்திரத்திலே, ஒரு தட்டிலே, அதையும் எடுத்து சாப்பிடுகிறார். இதனை பார்த்து வேதனையோடு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுதுவிட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள். முன் சென்றவர்கள், நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் பிறர் நலனில் மட்டுமே அக்கறை செலுத்துபவர்களாக இருந்தார்கள். அடுத்தவர்களுடைய நலன்களுக்காக வேண்டி அரும்பாடுபட்டார்கள். அப்படியே நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை சென்று விட்டது. ஆனால் நாம் தான் சுயநலம் என்கிற சட்டையை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலம் என்கிற அந்த குணத்தை, கெட்ட குணத்தை நம்முடைய ஆடையாக அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை என்று அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த உணவினுடைய அந்த விஷயத்தை நினைத்து கண்ணீரோடு இந்த வார்த்தையை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய தேசத்து மக்கள் எங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில், வறியவர்களுடைய அத்தனை உரிமைகளும் பறிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில், இவற்றையெல்லாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற பேராவலும் ஆசையும் நம் எல்லோருடைய உள்ளத்திலேயும் மேலோங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதற்கான தீர்வாக நாம் தான் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை முதலில் கொள்ள வேண்டும். அந்த தீர்வாளர்கள் நாம் தான் என்று நினைக்கும் பொழுது நம்மிலிருந்து அந்த மாற்றங்கள் வராமல், அந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதற்கு நம்மிலிருந்து அந்த மாற்றங்கள் வராமல் சமூக முன்னேற்றம் என்பது சாத்தியப்படாது. நம்மிலிருந்து உள்ள மாற்றங்களில் முதன்மையாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய குணங்கள் சார்ந்து சிந்திக்க வேண்டும். கெட்ட குணங்களை தூர ஒதுக்க வேண்டும். அதிலே மிக மோசமாக சொல்லப்பட்ட ஒரு குணம்தான் சுயநலம் என்பது. எனவே சுயநலத்தை சுட்டெரித்து பொது நலம் கொண்டவர்களாக நாம் உருவாக்குவதற்கு முயற்சித்தால் சமூகத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்மை சுற்றி இருப்பவர்களிலே தொடங்கி சமூகத்தினுடைய எந்த பாகத்திலே இருப்பவர்களுக்கும் நம்மால் சேவையாற்ற முடியும். குறைந்தபட்சம் துஆவால் உலகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், அநீதங்களை சந்திக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்காக வேண்டியும் குறைந்தபட்சமாவது நாம் எங்கிருந்த போதிலும் சேவையாற்ற முடியும் என்பதை நாம் நம்முடைய சிந்தனையிலே பதிய வைக்க வேண்டும். எல்லாம் அந்த இறைவன் பொது நலம் சார்ந்து இனிவரும் காலங்களிலாவது சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை எல்லாம் நமக்கு தந்து அருள் புரிவானாக. சின்ன சின்ன காரியங்களுக்காக விட்டுக் கொடுத்து அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறைப்படக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுக்கு சேவையாற்றுவதில் சுகம் காணக்கூடிய சத்திய விசுவாசிகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.